அவருடன் வாழ பிடிக்காமல் விவாகரத்து கேட்டபோதுதான் வயிற்றில் குழந்தை உண்டானது. குழந்தையை பெற்ற பிறகு விவாகரத்து வாங்கிக் கொள்ள முடிவு செய்யப்பட்டது. ஆனால் குழந்தை பெற்றெடுத்த எனது வாதி அரை மயக்கத்தில் இருக்கும் போதே குழந்தையை தூக்கி சென்று விட்டார்கள். எங்கே எனது கட்சிக்காரர் இதை கேட்டு மனவேதனை அடைவார் என்பதற்காக அவர்கள் தந்தையார் ஒரு சின்ன பொய்யை சொன்னார். குழந்தை இறந்து விட்டதாக. காலப்போக்கில் அந்த உண்மையை மறைக்க முடியாமல் அவரது மனம் குற்ற உணர்ச்சியில் உண்மையை எனது கட்சிக்காரரிடம் கூறிவிட்டார். தான் பெற்ற குழந்தையை பார்க்க பரிதவித்தவர் எங்கோ தேடி கண்டுபிடித்து இப்போதுதான் இவர்களை கண்டுபிடிக்க முடிந்தது. பெற்ற குழந்தையை கேட்டால் கண்ணில் கூட காட்டாமல் விரட்டி அடிக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? ஐயா, இவங்க சொல்றது எல்லாமே போய். குழந்தைய நான் தூக்கிட்டு வரல. இவங்க தான் நானும் வேண்டாம் குழந்தையும் வேண்டான்னு சொன்னாங்க. சைலன்ஸ். உங்க வாதம் முடிஞ்சதா? ஆம் மை லார்ட். கடைசியா சில வார்த்தைகள் மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குழந்தை தாயை வெறுக்க காரணம் குழந்தைக்கு தாய் மீது பாசம் இல்லாதது மட்டுமல்ல, தாய் என்ற ஒருத்தி இல்லை என்றே வளர்த்திருக்கிறார்கள். அவள் இப்படிதான் என்று சித்தரிக்கிறார்கள். அதன் காரணமாகவே அவள் மனதில் ஒரு வெறுப்பு தாய் மீது உண்டாகியிருக்கிறது. அதனால்தான் அந்த குழந்தைக்கு அம்மா என்றால் பிடிக்கவில்லை. இதை நீங்கள் நோட் செய்து கொள்ளுங்கள் யுவர் ஆனர். அதே போல எந்த ஒரு ஜீவனுக்கும், அது ஓரறிவு பிராணியாக இருந்தாலும் ஆறறிவு மனிதனாக இருந்தாலும், அனைத்து குழந்தைகளுக்கும் தாய் தான் முக்கியம். ஒரு தாய் பாசத்துக்கு ஈடானது உலகில் ஏதாவது உண்டா மைலாட்? அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். தேங்க்யூ மைலாட். எதிர்த்தரப்பு இதை குறித்து ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம். அதேபோல் மனுதாரரும் தாங்கள் விருப்பப்பட்டதை கூறலாம். என் லாயர் சொன்னது எல்லாமே உண்மைதாங்கய்யா. நான் பெத்த குழந்தைய பார்க்க விடாம இத்தனை வருஷமா என்னையும் குழந்தையையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. இனியும் என்னால அவளை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. அடி பாவி, இப்படி போய் சொல்றா. இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. நாசமா தான் போயிருவா. அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. ஐயா, உலகத்துல கொடுமையான விஷயம் ஒரு பொண்ணு அம்மாவை பார்த்து பயப்படுறதுதான். அந்த மாதிரி என் பொண்ணோட மனசை மாத்தி என் மேல வெறுப்பு வர மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஐயா. எனக்கு என் மகளை பார்க்கணும், அவ கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குங்க ஐயா. ஐயா, இவன் நடிக்கிறா. இவளை நம்பாதீங்க. பெத்த குழந்தை முகத்தை கூட பார்க்காம தூக்கி போட்டு போன கல் நெஞ்சக்காரி. இவ சொல்றது எல்லாமே போய். இவளுக்கு என் பொண்ணு மேல பாசம் இல்ல, ஒரு மண் இல்ல. இவளா என் பொண்ணுக்கு அம்மாவே இல்ல. சைலன்ஸ், சைலன்ஸ். உங்க கட்சிக்காரருக்கு கோர்ட்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதம்மா? நீங்க சொல்லி கூட்டிட்டு வர மாட்டீங்களா? மிஸ்டர், நீங்க அப்படி குறுக்கெல்லாம் பேசக்கூடாது. அது கோர்ட்டை அவமதிக்கிறதுக்கு சமம். உங்களுக்கு வாய்ப்பு வழங்குறப்ப உங்க கருத்தை சொல்லலாம். அது வரைக்கும் நீங்க அமைதியா தான் இருக்கணும். என்ன வாசு, கோவம் வருதா? இன்னும் உன்னை எப்படி எல்லாம் கோவப்பட வைக்கிறேன்னு பாரு. நீங்க சொல்லுங்கம்மா. ஐயா, என் வாழ்க்கையில நான் பண்ண ஒரே பெரிய தப்பு என்னன்னா, என் அப்பா பேச்ச கேட்காம இவரை நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான். கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் பட்ட கஷ்டங்களை சொன்னா உங்களுக்கே கண்ணீர் வந்துரும். இவர் என்ன ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்துறதும் இல்லாம இவரோட இயலாமைய காரணம் காட்டி என்னை தினமும் திட்டுவாரு. அது மட்டும் இல்ல, கோவம் வந்தா அடிப்பாரு. கடவுளே, எப்படியெல்லாம் போய் சொல்றா. என் மகனை பார்த்தா பொம்பளை புள்ளி அடிக்கிறவன்னு சொல்றா.
இவர் மாறிடுவாருன்னு நான் சகிச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதுல உருவானதுதான் இந்த குழந்தை. சரி, இதுக்கு மேல நமக்குன்னு ஒரு துணை வந்துருச்சு. குழந்தையோட நாம ஒரு வாழ்க்கை வாழலாம். இதுக்கு மேல இவர்கிட்ட கொடுமையை அனுபவிக்க முடியாதுன்னு நான் விவாகரத்து கேட்டேன். ஆனா நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு என்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சுட்டாங்க ஐயா.